Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் நம்ம திங்க் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் தான். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய கேள்வி an alternating voltage, right? So AC, an alternating voltage given by 140 sin 314t, அதாவது V0, அதாவது நமக்கு maximum voltage, because we know that V which is equal to Vm sin omega t, omega is given by 314, அவ்வளவுதான், is connected across a pure resistor of 50 ohm resistance. அப்போ ரெசிஸ்டிவ் சர்க்யூட் இல்லையா, ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, ஏசி சோர்ஸ் கொடுக்குறோம், அதோட ஏசி சோர்ஸ் உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க 140 sin omega t, ஒமேகா பதிலா 314 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, the frequency of the source என்னவா இருக்க முடியும், அப்புறம் the RMS current, right? RMS current என்னன்றதை நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, they are asking about frequency. ஸோ frequency உடைய ரிலேஷன் நமக்கு வந்து தெரியும், 1/t அப்படின்னு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் தான் நமக்கு frequency. ஆனால் நமக்கு இங்கே கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அப்படின்றது என்ன சொல்லுவோம், V which is equal to V0 sin omega t அப்படின்னு சொல்லுவோம், இல்லனா E which is equal to E0 sin omega t ன்னு சொல்லுவோம். both are same, எந்த சேஞ்சுமே கிடையாது, both are same. சோ இந்த இடத்துல இந்த V0 இல்ல இந்த E0 இடையில தான் பதில் தான் நமக்கு 140 கொடுத்திருக்காங்க. So I can say that V0 which is equal to 140 volt and omega இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 314 வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப omega அப்படின்றது என்ன, angular frequency. அப்ப angular frequency பாத்தீங்கன்னா 314 and also we know that omega which is equal to 2 pi by t அப்படினு தெரியும், இல்லனா 2 pi f னு தெரியும். இப்போ நமக்கு கேள்வியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் frequency கேக்குறாங்க. அப்போ frequency can also be written like frequency which is nothing but omega upon 2 pi அப்படின்றத நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ frequency can also be written like omega upon 2 pi. இப்போ நமக்கு given data எல்லாமே இருக்கு. அப்போ இத வச்சு நம்ம ஈஸியா frequency கண்டுபிடிச்சிடலாம். அப்போ frequency என்னது, omega. omega என்னது 314 upon 2 pi. so 2 into pi உடைய வேல்யூ என்னது 3.14. இப்போ நான் என்ன பண்ண போறேன், multiply and divide by 100 பண்ண போறேன். அப்ப multiply by divide by 100 பண்ணும்போது இந்த 314 becomes 3.14 becomes 314. இது என்னவாயிடுது, 100 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி மாறிடுது. அப்ப 314 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 100 by 2 இருக்கு which is nothing but 50. அப்ப உங்களுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற பதில் வந்து இது. சோ B. அடுத்த கேள்வி பாருங்க, நமக்கு என்ன கேக்குறாங்க, IRMS அப்படினா என்னதுன்னு கேக்குறாங்க. IRMS. சோ நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன் இருக்குப்பா. IRMS அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், VRMS by R னு எழுதலாம். or you can also say I0 by √2 or you can also say, right, IRMS தானே. சோ இப்படி எழுதலாம். அப்படி இல்லனா என்ன சொல்லலாம், 0.707 இந்த 1/√2 இப்படி மாறிடுச்சு I0 னு எழுதலாம். சோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ரிலேஷன் இருக்கு. நமக்கு given data என்னன்றதை நம்ம முதல்ல கவனிக்கணும். சோ நமக்கு given dataல பாத்தீங்கன்னா I0 உடைய வேல்யூ கொடுத்திருக்கா, இல்ல, V0 கொடுத்திருக்கு இல்லையா, V0 நமக்கு கொடுத்திருக்கு. VRMS நம்ம அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. அப்போ VRMS அப்படின்றது நமக்கு தெரியும், we have beautiful relation. so let me move to the next slide. so நமக்கு என்ன தெரியும், VRMS அப்படின்றது என்னது, IRMS, right, IRMS into resistance னு தெரியும். ஆனா நமக்கு இந்த கேள்வியில IRMS இல்ல, so we cannot use that. ஏன்னா நமக்கு IRMS தான் வேணுமே இல்லையா. அதனால என்ன பண்ண போறேன், instead of going with VRMS equal to IRMS into R, I'm rearranging this equation. எப்படி, VRMS நம்ம இன்னொரு வகையில சொல்லலாம், என்னது, V0 by √2 அப்படினா எழுதலாம். அப்போ V0 by √2 அத என்ன சொல்லலாம், 0.707 எழுதலாம். அப்போ VRMS உடைய வேல்யூ வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. அப்போ நமக்கு என்ன வேணும், IRMS வேணும். அப்போ IRMS அப்படின்றது வந்து VRMS by R. VRMS நான் என்ன சொல்றேன், V0 into 0.707 by resistance னு சொல்லிட்டேன். இப்போ V0 உடைய வேல்யூ நமக்கு கேள்வியில கொடுத்திருக்காங்க, பீக் வோல்டேஜ் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா. சோ அந்த வேல்யூ வந்து நமக்கு I think it's 140, right? yeah, it is 140.
அப்போ அந்த 140 நான் இங்கே டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 140 into 0.707 divided by R. Resistance என்ன சொல்லியிருக்கிறாங்க? 50 ohmனு கொடுத்துருக்கு. Where it is? Yeah, it is 50 ohm. அப்போ அந்த 50 ohm இப்போ நான் இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். 50 ohm ஈஸியாக முடிஞ்சது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம்? எதெல்லாம் என்னால் கேன்சல் பண்ண முடியுமோ நான் இப்போ கேன்சல் பண்ண முயற்சி பண்ண போகிறேன். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் முதல்ல நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சது. அப்போ எனக்கு 14/5 இருக்கு. அண்ட் இங்கே மேலே நியூமரேட்டர்ல இன்னும் 0.707 இருக்கு. இப்போ இதை நான் கேன்சல் பண்ண முயற்சி பண்றேன் அப்படின்னா 5 2s are வந்து 10 அப்படின்னு ஆயிடும். 10 அப்படின்னு இருக்கும். எனக்கு ரிமைனிங் 4 இருக்கும். ஒரு பாயிண்ட் வச்சுனா that becomes 40. அப்போ 2.8 நம்ம எழுதலாம் இல்லையா? ஸோ 2.8 அதுதானே எனக்கு வருது. 5 into 5 4s are என்ன வரும்? 40 0 4 5 is 10. Yeah, of course 2.8. இந்த 2.8 ஓட இந்த வேல்யூ நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா I get the final result. அப்போ 0.707 into 2.8. 8 7s are எவ்வளவு வருது? 7 7 14 is 56, right? 56. ஏன்னா அது 0 தான். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா it is 56. இப்போ 2 டைம்ல பார்த்தீங்கன்னா it is 14. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இல்லையா? அப்போ எனக்கு 6 9 7 9 1 எனக்கு 1 2 3 4 1 2 3 4 1.9 அப்படின்னு வருது. So if I want to make it round off அப்படின்னா that becomes 2.0 ampere. அப்போ உங்களுடைய IRMS வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ampere. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பொறுமையாக பார்த்தீங்கன்னா you will understand. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது இல்லையா? பொறுமையாக பாருங்க. கான்செப்சுவல் வீடியோஸாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஒரு தடவை நல்லா தெளிவாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.